மேட்டூர் அணை திறப்பு நிகழ்ச்சிக்காக வருகை தரும் முதலமைச்சருக்கு சேலம் மாவட்ட எல்லையில் மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்டு பெறலாம். குணசேகரன், சேலம் மாவட்ட எல்லையில் முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு உற்சாகமாக பொதுமக்கள் வரவேற்பு கொடுக்கிறாங்க? மேலதிக தகவல்கள் என்ன? நிச்சயமாக மேட்டூர் அணை திறப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக ஈரோடு, சேலம் மாவட்டங்களுக்கு 2 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை கோவை வழியாக விமானம் வந்தடைந்து அங்கிருந்து கோவையிலிருந்து சாலை மார்க்கமாக இன்று ஈரோடு வந்தார். ஈரோட்டில் நடைபெற்ற வேளாண் கருத்தரங்க நிகழ்ச்சிகளை பெருந்துறையில் முடித்துக் கொண்டு இன்று மாலை பெருந்துறையிலிருந்து மேட்டூர் நோக்கி முதலமைச்சர் புறப்பட்டு வந்தார். அவருக்கு ஈரோடு மாவட்டத்திலேயே வாவிக்கடை, லட்சுமி நகர், பவானி, ஊராட்சி கோட்டை, வரதநல்லூர் என பல்வேறு பகுதிகளில் வழி நெடுகிலுமே ஏராளமான பொதுமக்கள் திரண்டு நின்று அவருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை அளித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மேட்டூர் அணை திறப்புக்காக சேலம் மாவட்டத்திற்குள்ளாக வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு சேலம் மாவட்ட எல்லையான பெரும்பள்ளம் பகுதியிலும் ஒரு உற்சாகமான வரவேற்பு என்பது தற்போது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான ராஜேந்திரன், சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் எஸ்.ஆர். சிவலிங்கம், மேற்கு மாவட்ட செயலாளர் சி.எம். செல்வ கணபதி ஆகியோர் தலைமையில் ஏராளமான திமுகவினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இவர்கள் மட்டுமில்லாமல் வழி நெடுகிலுமே ஏராளமான பொதுமக்கள் அணி அணியாக திரண்டு வந்து முதலமைச்சருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். இந்த பெரும்பள்ளம் பகுதியிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கக்கூடிய மேட்டூர் நோக்கி தற்பொழுது முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கின்றார். வழி நெடுகிலுமே இந்த 11 கிலோமீட்டர் தொலைவிற்கும் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு நின்று உற்சாகமான ஒரு வரவேற்பை அளிப்பதை நம்மால் காண முடிகிறது. மேலதாளம் முழங்க முதலமைச்சர் பகுதியை இறங்கி சாலை இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்தபடி சேலம் நோக்கி தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெண்கள் என அனைவரிடமும் நேரடியாக அவர்களை கலந்துரையாடிய அமைச்சர் அவருடன் ஆர்வத்துடன் செல்ஃபி மற்றும் புகைப்படங்களையும் அவர்கள் எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நவப்பட்டி என்ற இடத்தில் திமுக நிர்வாகிகளினுடைய ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து காவேரி கிராஸ், மாதையின் குட்டை மற்றும் மேட்டூர் நாள் ரோடு வழியாக இன்று இரவு மேட்டூர் சென்றடையக்கூடிய முதலமைச்சர் மேட்டூரில் இன்று இரவு தங்குகிறார். இந்த 11 கிலோமீட்டர் தொலைவிற்குமே ரோட் ஷோ நடத்த திட்டமிடப்பட்டு ஏராளமான பொதுமக்களும் இந்த பகுதியில் திரண்டு வந்து அவரை வரவேற்பதற்காக காத்திருந்தார்கள். இந்த பெரும்பள்ளம் பகுதியிலும் ஒரு பிரமாண்டமான ஒரு வரவேற்பும் அளிக்கப்பட்டது. அந்த உற்சாகமான ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் இந்த தற்போது மேட்டூர் நோக்கி சென்று இருக்கின்றார். இன்று இரவு மேட்டூரில் தங்கக்கூடிய முதலமைச்சர் நாளை காலை சரியாக ஒரு 9 மணி அளவில் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து சேலம் இரும்பாலை வளாகத்தில் நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று சுமார் 1 லட்சம் பயனாளிகளுக்கு 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை அவர் வழங்க இருக்கிறார். இதுபோன்று 2 நாள் நிகழ்வாக சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை பொதுமக்கள் அளித்திருக்கிறார்கள். நன்றி குணசேகரன், விவரங்களை வழங்கியமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.